What is escrow account? Escrow account is a third party account where funds are kept before they are transferred to the ultimate party. இப்போ இங்க வந்து பிரச்சனை வந்து யாருக்கு? SBI க்கும் Reliance Infrastructure Telecommunication Limited. இந்த ரெண்டு கம்பெனிக்கு தானே பிரச்சனை. ஸோ இந்த கம்பெனியோட பிட்டிங்கை தான் வந்து யார் வின் பண்ணுறாங்க? இப்போ வந்து ரிலையன்ஸோடைய ப்ராப்பர்ட்டி இந்த கம்பெனி வந்து வின் பண்ணுறாங்க. ஓகே ரைட். இப்போ இந்த ரிலையன்ஸ் ப்ராப்பர்ட்டி கம்பெனி வந்து என்ன பண்ணி ஆகணும்? அவங்க வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெலிகம்யூனிகேஷன் லிமிடெட் வாங்கின காசை வந்து இவங்க தானே ப்ரொவைட் பண்ணணும். அந்த அமௌண்ட் வந்து இவங்க தான் செட்டில் பண்ணணும். பட் ஆனால் இனிஷியலாக எஸ்பிஐக்கு வந்து இவங்க வந்து எஸ்பிஐயோட அக்கௌண்ட்டில் வந்து செட்டில் பண்ணலை. இவங்க ஃபண்டை வந்து என்ன பண்ணாங்க? தனியாக வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் வந்து இருக்குது. அதாவது தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் தான் எஸ்க்ரோ அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து அதுக்கு அடுத்து ஃபைனலாக வந்து என்ன ஆகும்னா எஸ்பிஐக்கு வந்து காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் எஸ்க்ரோ அக்கௌண்ட்ங்கிறது இஸ் எ தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட் வயர் ஃபண்ட்ஸ் ஆர் கெப்ட் பிஃபோர் தே ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு தி அல்டிமேட் பார்ட்டி. இப்போ இந்த ரிலையன்ஸ் ப்ராப்பர்ட்டி கம்பெனிலேருந்து எஸ்பிஐக்கு வந்து காசு வந்து போகணும். பட் ஆனால் இனிஷியலாக போகலை. ஓகேவா? அந்த ப்ராசஸ், அந்த பிட்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் முடிஞ்சாச்சு. ஃபைனலாக டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எஸ்பிஐ கிட்ட இந்த காசே வந்து போகும். அதுக்கு முன்னாடி இந்த காசு வந்து எங்கே தனியாக வந்து சேவ் பண்ணி வைப்பாங்கன்னா எஸ்க்ரோ அக்கௌண்ட், ஒரு தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டில் வந்து இந்த காசை வந்து மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் எஸ்க்ரோ அக்கௌண்ட்.